Chaldea mentions, refers to the kingdom of Babylon. The kingdom of Babylon will be plundered, and all who plunder her shall be satisfied, says the Lord. தேவ தீர்மானம் பாபிலோன் அழிக்கப்பட வேண்டும் என்ற தேவ தீர்மானம். God's plan was there to destroy the kingdom of Babylon. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11-12 கர்த்தரி பிள்ளை 11ஆம் வசனத்திலே அம்புகளை துலக்குங்கள், கிளைகளை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்கு ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று சொல்கிறார். Make the arrows bright, gather the shields. The Lord has raised up the spirit of the kings of Medes, for his plan is against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance for his temple. நாம் இன்று காலையில் தியானம் செய்தோம் அல்லவா, முடிவான ரட்சிப்புக்குரிய மணவாட்டி சபை மகிமையின் மேல் மகிமடைந்து நித்திய வாசிகளாய் சுதந்திரிக்க தகுதி அடைய வேண்டும் என்று நாம் தியானம் செய்தோம் அல்லவா. We have been meditating in the morning session. The glorious church of the Lord has to become a beautiful bride, a holy bride, to be prepared to meet God's coming.